அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ராசிகளின் தன்மை. அதாவது ராசிகளின் தன்மைன்றது ராசிகளின் பஞ்சபூத தன்மை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி முதல்ல 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசிகளும் ஒவ்வொரு பஞ்சபூத தன்மை இருக்குது. அந்த 12 ராசிகள் பார்த்தீங்கன்னா மேசம் நெருப்பு சம்மந்தப்பட்டது, ரிஷபம் நிலம் சம்மந்தப்பட்டது, காற்று சம்மந்தப்பட்ட ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலா, கும்பம். இது காற்று சம்மந்தப்பட்டது. நிலம் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ரிஷபம், அதே புதனுடைய கன்னி, அதேமாரி மகரம். இந்த 3 ராசிகள் நிலம் சம்மந்தப்பட்டது. நீர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட ராசியான மீனம், அதே இது சந்திரனுடைய ராசியான கடகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட விருச்சகம், செவ்வாயோட ராசியான விருச்சகம். இது நீர் சம்பந்தப்பட்ட. இதன் மூலம் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பஞ்சபூத தன்மை இருக்க மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே பஞ்சபூத தன்மை இருக்கு. சரிங்களா? இப்போ கீழே கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பஞ்சபூத தன்மை கொடுத்துருக்கேன். சூரியன் செவ்வாய் நெருப்பு சம்பந்தமும், குரு புதன் நீளம் சம்பந்தப்பட்டது, சனி ராகு காற்று சம்பந்தப்பட்டது, சந்திரன் சுக்கிரன் நீர், கேது ஆகாயம் சம்பந்தப்பட்டது. சரிங்களா? இப்போ இது மூலமா நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு குரு தசை நடக்குது, இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குது, இல்லை புதன் தசை நடக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றது பொதுவான விதி. ஆனால் அந்த கிரகம் எந்த ராசியில் உட்கார்ந்துருக்கு, இப்போ நீர் சம்மந்தப்பட்ட ராசியில் உட்கார்ந்துருக்கு. சரிங்களா? இப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட ராசியில் உட்காந்துருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறும். சரிங்களா? எது மாதிரி நிலம் வாங்க போறீங்க அப்படின்றது உங்களுக்கு பலன் மாறும். இப்போ தொழில் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில், சந்திர தசை நடக்குது அப்படின்னும் போது நீங்கள் சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடலாம். அதை பற்றிய கேள்வி தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. சுக்கிரன் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது அப்படின்றத நான் முன்னாடியே ஓரளவு நம்ம கணிச்சு சொல்ல முடியும். ஏன்னா நடக்கக்கூடிய தசாபுக்தியின் அடிப்படையில் நம்ம பஞ்சபூத தன்மையின் அடிப்படையிலும் நம்ம முன்னாடியே நம்மளால சொல்ல முடியும். இதை நம்ம பிறப்பு சார்ட்லேயே நம்ம பர்த் சார்ட்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? நன்றி. இப்போ என்னுடைய வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறேன். உங்களுடைய பர்சனல் ஹோரோஸ்கோப் பற்றிய சந்தேகங்கள் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், டெலிகிராம் பண்ணலாம். நன்றி.